ஒரு ராசியைத் தொடு உன்னை பற்றி சொல்கிறேன். 12 ஒன்றைத் தொடு வசிரஜி சாயி வாக்கு. 12 ராசிகளில் ஒன்றை தொடு. உனது ராசி மேசமென்றால் நீ தொட்டது மேசமென்றால் வீரத்தின் நாயகன் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே, இயற்கையில் யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரத்தன்மையும் வைராக்கியமும் மிக்கவர்கள், எதையும் தைரியத்தோடும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பவர்கள், வெற்றி பெறுவது ஒன்றையே லட்சியமாக கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள், நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பவர்கள், பிடிவாத குணமுடையவர்கள், மூக்குக்கு மேல் கோபந்தான் வரும் என்றாலும் எதை எளிதில் கையாளுவர்கள், தான் சொல்வதை கேட்டு நடக்காமல் நடப்பவர்களை அவர்களுக்கு பிடிக்காது. அதாவது தனக்கு துரோகம் செய்தால் அவர்களால் தாங்க முடியாது. மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் வானிறம் உடையவர்களாகவும் அதே நேரம் கொஞ்சம் மொத்தமாகவும் காணப்படுவார்கள். தாய் மீது அன்பு உடையவர்களாகவும், அதாவது தனி குடித்தனம் மற்றும் தனது அம்மா அப்பாவுடனும் கல்யாணத்துக்கு பிறகும் இருக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். தனது தந்திரசாலிகள் மட்டுமல்ல தைரியசாலிகளாகவும் மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் கோபக்குணமுடையவர்களாகவும் பிடிவாத குணமுடையவர்களாகவும் இருப்பார்கள். ரிஷவராசியை பார்த்தால் காதல் கிரகம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷவராசிக்காரர்களை நீங்கள் அழகான தோட்டத்தை கொண்டவர்கள், அமைதியானவர்கள், ஆடை அணிகளுடன் அணிவதில் அதிகம் பிரியமுள்ளவர்கள், இவர்களின் நட்பு வட்டம் பெரியதாக இருக்கும், இவர்கள் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் இருக்கும், எடுக்கும் முயற்சியின் பின் இவர்கள் முன்னேற்றம் ஏற்படும். இவர்களுக்கு சிறு வயதில் இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வயதுக்கு பிறகுதான் கூடுதலான ரிஷவராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே போலதான் மேசராசிக்காரர்களுக்கும் ஓரளவு வயது பிறகுதான் திருமணம் நடைபெறும். ஒரு 25 வயசுக்கு பிறகு நடக்கும். ரிஷவராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைதான் பிற்காலத்தில் பார்க்கும் உங்களை. மற்றும் மிதுனர் ராசி தொட்டிருந்தால் நீங்கள், இது சாயின் வாக்கு, மிதுனத்தை தொட்டிருந்தால் அறிவின் நாயகன் புதனை அதிபதியாக கொண்டவர்களே இந்த ராசிக்காரர்கள் அதிக அளவு மூளைப்பழம் உள்ளவர்கள், இரட்டை புத்தி உடையவர்கள். உடல் பலத்தை காட்டிலும் உங்களுக்கு மூளைப்பழமே உறுதுணை புரியும். நீங்கள் புத்திசாலிகள். உங்களின் மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும். அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்லும் நீங்கள் உங்களை பற்றி ஒரு நிமிடம் கூட சிந்திப்பதில்லை. அதிக புத்திசாலித்தனத்தையும் மிகச்சிறந்த நிர்வாகத்தன்மையும் உடையவர்கள், ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்கள். கடகம் அடுத்ததாக கடகத்தை தொட்டிருந்தால் மனோகரத்தன்மையுடைய சந்திரன் ஆட்சி நாயனாக்க கொண்டவர்களே, பேச்சையே ஆயுதமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். வாழ்வில் மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் மின்னல் வேகத்தில் செயற்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதற்காக கலங்க மாட்டீர்கள். வைராக்கிய மனம் பெற்ற நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். பண பலம் பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை சுற்றி ஒரு பட்டை பலம் எப்பொழுதும் இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் தங்களை யாரும் ஏமாற்றிவிட்டால் அவர்களை பழிவாங்க கூட தயங்க மாட்டார்கள். அதே நேரம் அவர்களிடம் அளவு கடந்த அன்பையும் காட்டக்கூடியவர்கள், தனது தாயை நேசிக்கக்கூடியவர்கள். சிம்மம் அடுத்தது சிம்மம் பாபம். சூரியன் சிம்மத்தை தொட்டிருந்தால் சூரியனை ஆட்சி நாயகராக, சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களே, அதிகாரத்தை உபயோகித்து காரியம் சாதிப்பதை விட அன்பை உபயோகித்தால் அதிகம் சாதித்து காட்டுவீர்கள். சிங்கிளாக இருந்தாலும் தனித்து நின்றாலும் ஜெயிக்கும் என்பதுதான் சிங்கம். தனித்து விடப்பட்டாலும் போராடும் கடைசி வரைக்கும். கொடுத்து உதவும் தன்மை கொண்ட நீங்கள் கோபப்படுவீர்கள். வெளி வட்டாரத்தில்
இருக்கும் விதத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் வீட்டிற்குள் உங்களுக்கு போராட்டம்தான். உங்களை யாரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும், அவர்களுக்கு நீங்கள் உதவுவீர்கள். நிர்வாகத் திறமையினால் எண்ணற்ற நெஞ்சங்களின் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு வீட்டில் சிறு சிறு போராட்டங்கள் இருக்கும் சிம்மராசி என்பர்களே. அடுத்தது கன்னியை தொட்டிருந்தால் புதனை ராசி நாயகனாக கொண்ட நீங்கள் புதுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுவதில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள். குடும்பத்தில் அதிக அன்பு உடையவர்களாகவும் பிடிவாத குணம் உடையவர்கள், சந்தேக குணம் சிறிது உடையவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை ரகசியங்களையும் மனதிலேயே வைத்துக் கொள்வார்கள். திருமணம் முடிக்கும் போது கவனமாக இருப்பது அவசியம். வடிவாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள் கன்னிராசி என்பவர்களே. உங்களுக்கு ஆத்ம பலத்தை விட அறிவு பலம் அதிகம். அறிவு அதிகமுடைய நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அறிவு பலம் அதிகமுடைய. பார்த்த மாத்திரத்தில் உங்களை புரிந்து கொள்வது என்பது அரிது. பார்த்த மாத்திரத்தில் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த கன்னிராசிக்காரர்களை என்ன யோசிக்கிறார்கள் என்று கூச்ச சுபாவமும் பெண்களை போன்ற குணங்களும் உடையவர்கள். இவர்கள் அலங்காரம், வாசனை பொருட்கள் போன்றவற்றை விரும்புவார்கள். வீட்டில் அலங்கரிக்க வேண்டும், பூக்கண்டுகள் நடக்க வேண்டும். இந்த குருவிகள், பறவைகளிடம் அன்பு காட்டுவார்கள். தனது குடும்பத்தினிடம் அன்பு காட்டுவார்கள். ஒரு கல்விமானாகவும் விளங்குவார்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். துலாம், சுக்கிரனை ஆட்சி நாயனாக கொண்ட நீங்கள் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவராக இருப்பீர்கள். ஏற்ற இறக்கம் பார்க்காமல் யாரிடத்திலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி பழகக்கூடியவர்கள், எல்லாரையும் மதிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். கோபம் இவர்கள் உடன்பிறப்பு. உடனுடனே டக்கு டக்குன்னு கோபம் வரும். கொஞ்சம் குறைத்து கொண்டால் உங்களைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை துளாராசிக்காரர்கள். உங்களின் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் உங்களைப் போல யாருமே இல்லை. கைராசிக்காரர்கள் நீங்கள் என்பதால் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும், கூப்பிடுவார்கள். எல்லாவற்றுக்கும் உங்களை கூப்பிடுவார்கள். நீங்கள் என்ன நட்டாலும் சரி, எது செய்தாலும் சரி, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் என்று உங்களைத்தான் முன்னுக்கு கூப்பிடுவார்கள் என்றால் நீங்கள் ஒரு கைராசிக்காரர் துளாராசிக்காரர்களே. வசீகர பார்வையும் கவர்ச்சியான முகத்தோட்டமும் பெற்ற இவர்கள் சமூகத்தில் தனி அந்தஸ்து பெற்று விளங்குவார்கள். துளாராசிக்காரர்கள் சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள். சகல கலைகளையும் கற்று மர என்ற போல சகலத்தையும் கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசையுடையவன் நீங்கள். சிறு வயதிலேயே தந்தை இறந்து போதல் அல்லது விட்டு பிரிதல் அல்லது தந்தை இருந்தாலும் அவரால் எந்த பிரயோசனமும் இல்லாத நிலையை ஏற்படும் கூடுதலான துளாராசி என்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் எதிர்நோக்குவார்கள். சின்ன வயசுல போக போகத்தான் இவர்களுக்கு 23, 24, 25 வயசை தாண்டி வர ஒரு 30 வயசுக்கு மேல வர இவர்கள் வாழ்க்கையில் மாற்றமும் விவேகமும் முன்னேற்றமும் ஏற்படும். 30 வயசு 40 வயசு இவர்களின் வயது போக இவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கூடிக்கொண்டே போகும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவர்களின் வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளும் இருக்கும். விருச்சிகாரர் தேள் போன்றவர்களாகவும் சிலர் இருப்பார்கள். இந்த தேள் கொட்டினால் விஷம் போல இருக்கும். அதே நேரம் விருச்சிக ராசிக்காரர்கள் துணிச்சல்காரன் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் விறுவிறுப்பாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றிகளை குவிக்கும் கூர்மையான புத்தியும் குணத்தில் இமயமலை போல விளங்குவீர்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் ஈடு இணையற்றவர்களாகவும், உங்களுக்கு ஈடு இணையே இல்லை, விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஒரு சிலரை தவிர விருந்தினரை உபசரிப்பதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் திகழ்வீர்கள். எந்த செயலையும் ஆர்வத்தோடு கற்பனை வளர்த்தாலும் காரியங்களை எளிதில் முடிக்கும் திறமை கொண்டவர்கள் நீங்கள். தவறு செய்தவர்கள் எந்த உயர நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பார்த்தால்
குற்று பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் தெய்வ பக்தியோடு தேச பக்தியும் கொண்டவர்கள், வீரமும் விவேகமும் கொண்டவர்கள், வெளியில் சுதந்திர பறவைகளாக திரியும் இவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியின்மை ஏற்படும். வீட்டில் இவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். கவரிமான் பரம்பரை என்றுதான் உங்களை சொல்ல வேண்டும். வெளியில் சுதந்திரமாக திரியும் தன்மை கொண்டவர்கள் தனுசு ராசி என்பர்கள். மகரம், சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்க புன்னகை சிந்தும் முகத்தோடும் போற்றும் இனிமை குணத்தோடும் காட்சியளிக்கும் நீங்கள், வைராக்கிய மனம் கொண்டவர்கள், பொறுமைசாலிகளாக விளங்கும் நீங்கள், வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்பட்ட பிறகுதான் சாதனை பெற முடியும். மகர ராசி என்பவர்களே, தொழில் அமைக்கும் போதும் ஜாதக பலம் அறிந்து செயல்பட்டால்தான் சாதகம் பெற முடியும். தாழ்வு மனப்பாமையை அகற்றினால் வாழ்வு உயர்நிலையை அடைய முடியும். அனைவரிடமும் அன்பு காட்டி அனைவருக்கும் உதவக்கூடிய மகர ராசி என்பர்கள் நீங்கள். கும்பத்தை தொட்டிருந்தால் கும்பராசியை சனியின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தனி முத்திரை பதிப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்ற பட்டத்தையும் பெற்று வாழ்வீர்கள். தவறு எங்கு நடந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் இருந்தாலும் நீங்க மனக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தாராள மனப்பான்மை கொண்ட உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். உங்களுக்கு நீங்கள் உழைக்க முடியாத நிலை வந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். சாப்பாடும் உங்களுக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு மனக்குறை ஒன்றும் ஒரு பிரிவினையோ ஏதோ ஒரு மனக்குறை ஒன்று உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். மீனம், மீனத்தை பார்த்தால் அனைவரிடம் அன்பாக பழகுவார்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். தானம் செய்வதில் ஆர்வம் கொண்ட நீங்கள், கர்ணனுக்கு ஈடான நீங்கள், நிதானம் பெற்றிருந்தால் பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். மனதிற்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை உடனடியாக செய்து முடிப்பவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். எது சரியென்று தோன்றுகிறதோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது மீனராசி என்பவர்களுக்கு. எந்த நிலையிலும் எல்லோரையும் மதிப்பீர்கள். எவ்வளவு பெரிய பதவி என்றாலும் தானே தேடி வரும், அதுதான் உங்களின் தனித்தன்மை. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை உங்களுக்கு சக தன்மையில் மதிக்கக்கூடியவர்கள், ஏற்ற இறக்கம் பார்க்காம பழகக்கூடியவர்கள், எல்லோரிடம் அன்பு காட்டுபவர்கள், தானம் செய்வதில் முன் நிற்பவர்கள். இந்த மீனராசி அன்பர்கள் எல்லோரிடமும் ஏமாறக்கூடியவர்களும் ஏமாற்றப்படுபவர்களும் மீனராசி அன்பர்களே.